விருதை மகள் கீர்த்தனா அப்படின்ற ஒரு மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு நிறைய கிரிட்டிசம் வந்து அதாவது இந்த இருக்க சொசைட்டி மூலியமாவும் எதிர்க்கட்சிகள் மூலியமாவும் அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணிட்டே வராங்க. ஒரு சில கிரிட்டிசம் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசமா நம்ம இருந்தா அதை அக்செப்ட் கண்டிப்பா பண்ணிடலாம். அதாவது அவங்க கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு அவங்களோட ஜெண்டர் அவங்களோட பெண்மையை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நிறைய கிரிட்டிசம் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர் வந்து அவங்க சீட்ல வந்து உட்கார்ந்துருக்காங்க. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பையன் அந்த மினிஸ்டரோட அந்த சேருக்கு மேல கை போட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருக்க மாதிரி ஒரு வீடியோவை ஒரு நிறைய பேர் வந்து நிறைய மீடியாஸ் பத்தி ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்கன்னா அதவே டிஸ்பிளே பண்ணி அதவே போர்ட்ரே பண்ணிட்டு அதை பத்தி நிறைய கிரிட்டிசமும் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஏஐ வீடியோன்னு தெரிஞ்சும் அதாவது ஏஐ பிக்சர்னு தெரிஞ்சும் அதை பத்தியே நிறைய கிரிட்டிசம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிறைய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா பயங்கர பூஸ்ட் ஆகுதுங்க. இன்னைக்கு காலையில அதாவது வந்து ஜூன் 9 இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நியூஸ் அதே கீர்த்தனா மேலதான். அந்த மினிஸ்டர் என்ன பண்றாங்க, அதாவது ஏர்போர்ட்ல வந்து என்ட்ராய் உள்ள போயிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு என்ன பண்றாங்க, அதாவது அந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா அதாவது பேங்காங் போறாங்க. இது எந்த வகையில இது எந்த ஒரு அதாவது அரசாங்க பணத்துல பேங்காங்ல போய் என்ஜாய் பண்ண போறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய கிரிட்டிசம் ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தா கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அதாவது காலையில ஒரு 7 மணில இருந்து இன்னைக்கு மதியானம் ஒரு 12 மணி வரையும் அதாவது அந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா எங்க போயிருக்கேன்னு தெரிவிக்கிற வரையும் பயங்கரமான ஒரு கிரிட்டிசம். அதாவது தாவைக்கா ஸ்டைல்ல இருந்துமே வந்து எந்த ஒரு விஷயமே இது சொல்லவே இல்லை. முன் அறிவிப்புகள் எதுவுமே கிடையாது. யூஸ்வலா வந்து ஏதாவது ஒரு நாட்டுக்கெல்லாம் போகணும், நாட்டுக்கெல்லாம் போய் விசிட் பண்ணணும், அங்க இருக்க ஃபேக்டரியை வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா யார் போவா? யூஸ்வலா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் அவங்க ஃபேமிலியோட போய் அங்க இருக்க நிறைய விஷயங்களை விசிட் பண்ணிட்டு அவங்க வந்து வெளியே வந்து தமிழ்நாட்டுல வந்து அங்க இருந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நம்ம சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சாரும் நிறைய வாட்டி கோட்லாம் போட்டுட்டு போயிட்டு நிறைய இடங்களை விசிட் பண்ணிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஈர்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ கான்ட்ரவர்சி நிறைய விஷயங்கள் எழுந்ததுதான். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, அதாவது காலையில வந்து ஒரு நரேட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து காலையில இருந்து பேங்காங் போறாங்க அந்த மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ். நானுமே ஷாக் ஆனேன். அதாவது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வந்து தாவேக்கா அதாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூட்ரலான முறையில் அதை பார்த்துட்டு இருந்தோம். பேங்காங் வந்து ஒரு மினிஸ்டர் அதாவது ஆட்சி நடந்து நியர்லி 30 நாள் ஆக போகுது. இந்த 30வது நாள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு போனாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு தான். நானும் காலையில அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அது ஏன்னா எல்லாருமே அதாவது ஒரு அக்கௌண்ட் இல்ல 2 அக்கௌண்ட்ல ஒரு 100 அக்கௌண்ட் 150 அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி யூடியூப் முதற்கொண்டு எங்க போனாலும் இந்த மாதிரி நிறைய நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை உண்மையாதான் இருக்குமோ அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் விருதை மகள் கீர்த்தனா அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து மினிஸ்டரோட ஓன் ட்விட்டர் ஐடியில இருந்து ஒரு நியூஸ் ஒன்று வருது. அது என்னன்னா அவங்க பாத்தீங்கன்னா சவுத் கொரியால ரிபப்ளிக் ஆஃப் கொரியால வந்து இருக்காங்க. ரிபப்ளிக் ஆஃப் கொரியால பாத்தீங்கன்னா ஹுண்டாயோட அவங்களோட அந்த டாக்யார்ட் பிளான்ட் இருக்குல்ல, அவங்களோட அந்த கட்டுமான பணி இது மாதிரிலாம் மேற்கொள்ற பிளான்ட்ல வந்து அவங்க ரிசர்ச் பண்ண டூர் வந்து போயிருந்திருக்காங்க. எப்படி விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு, எப்படிலாம் பில்ட் பண்றாங்க அப்படின்னு. அப்பதான் நினைச்சு பார்த்தேன். இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து டிஎம்கே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சோசியல் மீடியால ஆடு மட்டும் போவாங்க. இப்போ நான் நரேட்டிவ் பயங்கரமா செட் பண்ண போயிருந்திருக்காங்க. இந்த நரேட்டிவ்லாம் பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கொடூரமான அதாவது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசம் ஒன்று வச்சா பரவாயில்ல. இதுல பாத்தீங்கன்னா வீடியோ அது அவங்க தான் பண்ணாங்க நான் சொல்ல வரல. அதாவது நிறைய அக்கௌண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது டிஎம்கே சப்போர்ட் பண்ற அக்கௌண்ட்ஸ் நான் சொல்றேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க உள்ள ஐடிக்குள்ள உள்ள போய் பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் பாத்தீங்கன்னா டிஎம்கே ரிலேட்டடா தான் இருக்கு, டிஎம்கே சப்போர்ட் பண்ற ரிலேட்டடா தான் இருக்கு. ஸோ அந்த நாள சொல்றேன் டிஎம்கேவோட சப்போர்ட்டர்ஸா இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றேன். பாசிட்டிவ் கிரிட்டிசம் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் தேவை கிடையாதான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு நரேட்டிவ் மதியானத்துக்கு மேல ஒரு நரேட்டிவ் என்னன்னா ஹுண்டாய் வந்து ஆல்ரெடி முன்னாடி இருந்த எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார் பீரியட்ல அக்ரிமெண்ட் போனது, இவங்க ஜஸ்ட் டூர் தான் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ் புதுசா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழச வந்து மறந்துட்டாங்க. இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது காலையில பாத்தீங்கன்னா அதே நேரத்துல இன்னொரு நரேட்டிவ் ஒன்று டக்குன்னு அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒவ்வொருத்தர் வந்து நரேட்டிவ் செட் பண்ணணும்னு வேற ஏதாவது ஒரு நிறைய கட்சிகள் வந்து அசைன் பண்ணிருப்பாங்க போல. அதாவது என்னன்னா வந்து நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆவடி, அம்பத்தூர் இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் விட்டு வந்திருக்கு. ஒரு சில இடத்துல கரண்டே இல்லைங்க. முன்னாடி இருந்தே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் பாத்தீங்கன்னா வந்து என்ன சொல்றாரு நிர்மல்குமார் சார், கரண்ட் கட்டெல்லாம் புடுங்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நானும் வந்து நம்மள எதுக்குப்பா கரண்ட் கட்டெல்லாம் புடுங்கிட்டு போறாங்க, இதெல்லாம் வந்து உண்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே இந்த மாதிரி இபியோட ஃபியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா
புடுங்கிட்டு போயிட்டு அவங்க மார்க்கெட்ல சோல்வ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்தது இல்லையா? இது எல்லாமே உண்மைதாங்க. அதாவது மார்க்கெட்ல உண்மையாலுமே சோல்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆவடியில வந்து இந்த லைனுக்கு போற அந்த மெயின் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போற பெரிய ஃபியூஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபியூஸ் அதே மாதிரி இங்கிட்ட அண்ணா நகர் சைட்ல எல்லாம் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூஸவே வந்து ஒரு ஸ்கூட்டில வராங்க, மாஸ்க்ல எதுவும் இல்ல, அப்படியே ஃபியூஸ் எல்லாம் புடுங்கிட்டு அவங்க வாட்டுக்கு போறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இன்னைக்கு அதாவது ஒவ்வொரு ஏரியாலயும் ஃபியூஸ புடுங்குறது, அதாவது தாவேகா கவர்மெண்ட் நெறைய போஸ்ட்லாம் டிஎம்கேல இருந்து ரெடி ஆயிருக்கு. எப்படின்னா வந்து பவர் கட் ஃபார் த பீப்பிள், பவர் கட் ஃபார் த பாலிடிக்ஸ். அதாவது டிஎம்கே கூன் ஸ்டீல் பவர் ஃபியூசஸ் டு பிளேம் டு டிவிகே கவர்மெண்ட் அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் வந்து அதாவது நெறைய விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாலலாம் இருக்குங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க கம்ப்ளீட்டான்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து தாவேகாக்கு நம்பி வாக்களிக்க நீங்க இது பண்ணீங்க. சென்னையில 16 தொகுதியில வந்து ஜெயிச்சிருந்திருக்கு. இன்னைக்கு வந்து அனுபவிங்கடா அப்படின்ற மாரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இது ஆல்ரெடி கோர்வையான ஒரு விஷயங்கள் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைமைச் செயலகம் செக்ரட்டேரியட்ல பார்த்தீங்கன்னா, 16 ஹார்ட் டிஸ்க்ல 36, 37 ஹார்ட் டிஸ்க் கிட்ட காணாம போயிருக்கு. நீங்க நெனச்சு பாருங்க, 36 ஹார்ட் டிஸ்க் அதுவும் செக்ரட்டேரியட்ல இருந்து அதாவது திருடுறதுக்கு. ஒருவேள ஹார்ட் டிஸ்க் வந்து எடுத்துட்டு போய் ஒரு ரூ. 5,000 10,000க்கு விக்கணும்னு நெனச்சு செக்ரட்டேரியட்ல யாராவது திருடியிருப்பானா? எல்லாமே கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஹையர் லெவல் செக்யூரிட்டில இருக்கும். ஸோ நீங்க நெருங்க கூட முடியாது வெளியில இருக்க ஆட்கள் பார்த்தீங்கன்னா. உள்ள இருந்து எதையும் எடுத்துட்டு வர முடியாது. ரொம்ப ஹை லெவல் செக்யூரிட்டில இருந்திருக்கும். அதுவும் வந்து தலைமைச் செயலர் இந்த மாரி ஒரு மோர் ப்ரீசியஸ் ஹார்ட் டிஸ்க்லாம். ஸோ அதையே வந்து எடுத்திருக்காங்க. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு கை வந்து பின்னாடி இருக்கு அப்படின்றது மாரி தான் அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு பெரிய கை முன்னாடி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேபி ஸ்டாலின் சார் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, தாவேக்கா அரசு 6 மாசம் நீடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அத சேஞ்ச் பண்ணி 3 மாசம் மட்டும் தான் நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடு இந்த ஃபியூஸ் கட்லாம் புடுங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இந்த மாரி நரேட்டிவ் வந்து செட் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஸோ இந்த நரேட்டிவ் செட் பண்ற மக்கள்லாம் நம்ம வந்து இந்த அளவு கீழ்த்தரமா இறங்குவாங்களா? அப்படின்ற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கா தான் இந்த விஷயங்கள் இருக்கு. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது குவாரில, அதே மாரி எலக்ட்ரிசிட்டில, ஓவராலா லிக்விட் டாஸ்மாக்லலாம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஊழல்கள் இருக்கு எல்லாத்தையும் வெளிய கொண்டு வந்து அதாவது ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட் முதற்கொண்டும் வெளிய கொண்டு வந்து இன்னைக்கு 30 நாள் நியர்லி 1 மாசம் கம்ப்ளீட் ஆக போது. 30 நாள்ல இந்த தாவேக்கா ஆட்சி வந்து அவங்க வந்து காட்டியிருக்காங்க. நான் மதியான ஒரு நரேட்டிவ் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையாங்க? இந்த மதியானம் இருக்க நரேட்டிவ்ல என்ன தெரியுமா? அதாவது மேகன் டாக் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி. இவங்க என்ன பண்ணுவாங்க? கப்பல் கட்டுமானம் வந்து பண்ணுவாங்க. இது தூத்துக்குடியில ஆல்ரெடி பண்றதா பிளான் இருந்துச்சு. இந்த தூத்துக்குடி ஆல்ரெடி பண்றதா பிளான்ற இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இது தாவேக்கா அரசு ஆட்சிக்கு வந்ததுனால தான் இது மாதிரி நடந்துச்சு. ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. அப்படின்ற மாதிரி நிறைய நரேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நரேட்டிவ் உண்மையா அப்படின்ற ஒரு ஃபேக்ட் செக் நம்ம பண்ணி பார்க்கலாம். அதாவது அதாவது த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. புஷ்ட் அவே ஃப்ரம் தமிழ்நாடு மேகன்டாக் ஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஆந்திர பிரதேஷ்னு வந்திருக்கு. ஸோ இது எப்போ நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 7, 2025ல நவம்பர் 7, 2025லே வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது. அதாவது வந்து 29,000 கோடிங்க. இது வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இருக்கு. இந்த கப்பல் கட்டுமானம் பண்ற ஒரு பிரைவேட் கம்பெனி. இது ஏன் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? ஏன் ஷிஃப்ட் ஆகுதுன்னா நவம்பர் மாசமே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டிரான்ஸ்பரன்சி கம்மியா இருக்கு அப்படின்றனால ஒரு கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஆந்திராக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஆனா அந்த விஷயம் நவம்பர்ல நடந்த ஒரு விஷயம். அதாவது வந்து தாவேக்கா ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் சாதாரண ஒரு கட்சியா இருக்கும்போது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். ஸோ அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில் இருக்கும் போதே நடந்திருக்கு. ஆனா இதை வந்து டிஃப்ரெண்டா வேற ஒரு மாதிரி புது விதமா நரேட்டிவ் வந்து செட் பண்ணி இருந்திருக்காங்க இன்னைக்கான டிஎம்கே கவர்மெண்ட். நான் இது மூலியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது நரேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சையா தெரியுது. அதாவது வந்து இந்த மாதிரி தவறான நரேட்டிவ்ஸ் நிறைய டிஃப்ரெண்டான நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சாமானிய மக்கள் எதையுமே பார்க்க மாட்டான். நியூஸ் சேனல், நியூஸ் பேப்பர் இதை மட்டும் பார்த்துட்டு நம்பிட்டு, அதாவது இந்த மாதிரி நரேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் ஓவராலா நீ கண்ட்ரோல் இருக்கு ஒரே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிட்ட. ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கு. ஓவராலா இன்னைக்கு வந்த பணம் அவங்க வந்து இதுவரையும் பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த பார்ட்டி ஃபண்டு அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வருஷமா காலங்காலமா ஆட்சியில் இருக்க கட்சி கொடுத்த பணம் முதற்கொண்டு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணா கோவம் வருமா வராதா? அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனாலேயே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லா பக்கமும் எல்லா சைடும் அடி அடி அடின்னு இன்னைக்கு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எப்போ சால்வ் ஆகும் தெரியுமா? ஒயிட் பேப்பர் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தேதியில தான்.
அதாவது நெறைய மக்கள் கரப்ஷன் பண்ணலாம். நெறைய தடயங்கள் அழிக்கணும்னு நெனைக்கலாம். ஆனா என்னதான் அழிச்சாலும் அதோட ட்ரேஸஸ், டாக்குமெண்ட், ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டிங், சிசிடிவி எல்லாமே பொய் சொல்லாது. இந்த மாரி கோர்ட்டு, சிபிஐ, இடி இந்த மாரி நெறைய விஷயங்களும் இன்னைக்கு தேதியில இருக்கு. இது எல்லாமே கண்டிப்பா உண்மைய சீக்கிரம் கொண்டு வரும் அப்படின்ற மாரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு விமென் மினிஸ்டர் அதாவது ஃபர்ஸ்ட்டு தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோனே வேற கண்ட்ரிக்கு போய் ஒரு டை அப் இன்வெஸ்ட்மென்ட் அட்ராக்ட் பண்றது. அந்த மாரி ஒரு விமென் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு நாட்டுக்கே போயிட்டு சவுத் கொரியால போயிட்டு இன்வெஸ்ட்மென்ட்ட அட்ராக்ட் பண்ணி கூட்டு இழுத்துட்டு வராங்க. அதே மாரி இந்த ஆட்சிக்கு வந்த ஒரு 25 நாள்லயே பார்த்தீங்கன்னா, 18,000 கோடி கிட்ட அந்த மாரி ஒரு இன்வெஸ்ட்மென்ட் 8,000 கோடின்னு நெனைக்கிறேன். அதுல இன்வெஸ்ட்மென்ட் வந்து தமிழ்நாட்டுல ஒரு கம்பெனி, பிரைவேட் கம்பெனி நடந்திருக்கு. ஸோ இது உண்மையாலுமே ரெக்கார்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, எந்த ஒரு கட்சிகளும் அதாவது இவ்ளோ சீக்கிரமா அதாவது வந்து இன்னைக்கு தேதியில பார்த்தீங்கன்னா, HRC டிபார்ட்மெண்டோட மினிஸ்டர் பழனி முருகன் கோவிலுக்கு போயிருந்திருக்காரு. அதாவது ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து கோவிலுக்கு போணும் அப்படின்னா வந்து யூசுவலா என்ன நடக்கும்னா வந்து 20 கார், 30 கார் அந்த கார் வேகமா போயிட்டு ஒவ்வொரு வாட்டிக்கு மக்கள் நடந்து போற பாதையில கூட ஸ்பீடா ஹாரன் அடிச்சுட்டே போவாங்க. ஸ்பீடா போகணுன்றதுக்காக கூட்டமா இருந்தாலும். ஆனா இந்த மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? கலெக்டர், டிபார்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் கூட்டிட்டு அதாவது அவரு அந்த வெயிட்டிங் பீரியட்ல உட்காந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பாட சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் சாமி தரிசனம் பாட்டு விஐபி வரியெல்லாம் போடல. நார்மலான ஒரு பாதையில போயிட்டு வந்திருக்காருங்க. ஸோ இது உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமா தான் எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம வீடியோவ அதாவது மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி.